பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. லூக்கா 18:16 2வது வரி இப்படியாய் சொல்லுகிறது, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இன்னைக்கு இந்த வசனத்தின்படி நிறைய கிறிஸ்தவங்க சிறு பிள்ளைகளை ஆலயத்துக்கு கூட்டிட்டு வரோம். எந்த இடத்துலயும் தேவ பிரசனம் இருக்கோ அங்கெல்லாம் கூட்டிட்டு வரோம். ரொம்ப சந்தோஷம். ஆனா நிறைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்திருக்கிறேன், ரொம்ப அனுபவப்பட்டிருக்கிறேன். என்னன்னா, ஒரு சின்ன சாதாரண ஜெபம் கூட்டம் வீட்டுல நடந்ததுன்னா கூட ஜெபம் ஆரம்பிக்கும் போது அந்த குட்டி பிள்ளை அமைதியா இருக்கும். ஆனா பாட்டு பாடி முடிச்சுட்டு ஜெபம் பண்ணும் போதோ இல்ல கர்த்தருடைய வேத வசனத்தை உபதேசம் பண்ணும் போதோ அந்த பிள்ளையினுடைய சேட்டை பயங்கரமா இருக்கும். இந்த சேட்டை என்ன செய்யுது, பேரண்ட்ஸை மட்டும் இல்ல, பக்கம் பக்கத்துல எல்லாரும் வந்திருப்பாங்கல்ல, ஒரு சில பேர் எல்லாம் கூடி இருப்பாங்கல்ல, எல்லாருடைய மனசையும் டைவர்ட் பண்ணுது. கர்த்தருடைய பிரசங்கம், அங்க கர்த்தருடைய வார்த்தை யாருக்குள்ளேயும் போக மாட்டேங்குது. ஏன்னா நம்முடைய வளர்ப்பு அப்படியா இருக்கு. ஏன்னு கேட்டா, இது கர்த்தருடைய பிரசன்னம், ஏசப்பா இங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கறது கிடையாது. நம்ம மாற்றிக்கொள்ளணும். சொல்லி கொடுங்க ஏசப்பாவை பத்தி, ஏசப்பாவுடைய சமூகத்துல எப்படி இருக்கணும்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து, 2வது அவங்களுக்காக அதிகமா ஜெபிக்கணும். ஆண்டவரே, இதோ என் பிள்ளை உங்களுடைய சமூகத்துக்கு வராப்பா, என் பிள்ளை அமைதியா இருக்கணும், உங்க பிரசன்னத்தை உணரணும், உங்க பிரசன்னத்துக்குள்ள என் பிள்ளை நிரம்பி இருக்கணும்னு சொல்லி சின்சியரா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் தொடுவார், ஆசீர்வதிப்பார், நிரப்புவார். ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யம் இதோ நம்முடைய பிள்ளைகளுடைய காரியமா இருக்கிறது. தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வீடியோ தொடர்ச்சி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.